விஜய் ரசிகர்கள். நாங்கள் காலகாலமாக உழைச்சி விஜய்க்காக போராடி விஜய் அரசியலில் இல்லாத நேரத்தில் கூட எங்கள் சொந்த துட்டை போட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்து அவரை ஸ்டாராக நாங்கள் கொண்டு வந்து அவ்வளோ உழைச்சி நாங்கள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் ஆளுங்களை நிர்வாகிகளாக போட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இதான் பேசுகிறேன். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். கருணாநிதியை கூட சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. கருணாநிதி எப்படிங்க ரோல் மாடல் சொல்லுவீங்க? நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஏதாவது ஒன்றுத்துக்கு சொல்லணும். ஒன்று ஊழல் கட்சின்னு சொன்னார்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். இல்லைனா அவங்க ரோல் மாடல் சொல்லிட்டு கூடவே கருணாநிதி ரோல் மாடல் சொன்னால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். எதுவுமே தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் உட்காந்துருக்கார் அவர். திமுகவை பொறுத்த வரைக்கும் 8 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவங்க. அங்கே இருக்கிறோம். அப்போ கரூரில் வந்து திமுக வேலையே செய்யலையா? கடந்த காலத்தில் கரூரில் திமுகவுக்கு மெம்பரே இல்லையா? சொல்லுங்கள். இப்போ செந்தில் பாலாஜி தான் திமுக அங்கே நிற்க வச்சிருக்காருன்றீங்க. அப்படி தானே அர்த்தம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா? அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்கா, அதனால திமுக அங்கே நிற்க வச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா திமுகவுக்கு செல்வாக்கு இல்லையா? நாவலர் நெடுஞ்செழியன் மயிலாப்பூரில் இருந்தார். ஜெயலலிதா அம்மா விட்டு வெளியே வந்து நெடுஞ்செழியனோட செல்வாக்கு யாருக்கு இருக்கும்? பேரறிஞர் அண்ணாவே அவரை கூப்பிட்டார்ல. தம்பி வா தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்டார்ல. உன் கீழ் பணிபுரிய காத்திருக்கிறேன்னு பேரறிஞர் அண்ணா. நீ தலைவராக இருந்து நான் உன் கீழே இருக்கிறேன்னு. அப்பேற்பட்ட நடமாடும் பல்கலைக்கழகம். ஜெயலலிதா அம்மா விட்டு வெளியே போனார். 4 அணின்னு ஆரம்பித்தார். தினமர சின்னன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் எண்ணிதார் 400 ஓட்டு வாங்கினார். அவர் எதிர்த்து நின்ற எஸ்வி சேகர் 800 ஓட்டு வாங்கினார் சுயேட்சையில். 400 ஓட்டு வாங்கினவர் 3 மாதத்தில் மறுபடியும் அதிமுகவில் ஐக்கியமாயிட்டார் ஜெயலலிதா மாட்டு. அதுவும் செங்கோட்டையன் போலவருக்கு போகும்போது வந்து அது ஒன்றுமே தெரியாது. ஒரு கடல்லேருந்து ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றின மாதிரி தான். கடல் வத்திரோன்ற மாதிரி தான். அதனால் அதிமுகன்ற ஒரு கடலை வந்து இந்த மாதிரி கொண்டு சாதாரண விஷயங்கள்லாம் அதை ஒன்றும் பண்ணவே முடியாது. அவ்வளோதான். இப்போ அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகி திமுக பக்கம் பெருசாக யாரும் கலையில்லைன்னும் போது அவருக்கு வெறுப்பு வருது விஜய்க்கு. அப்போ ரசிகர்கள் பட்டால் நல்லா இருக்குது. நல்ல செல்வாக்கோடு இருக்குது ரசிகர்கள். ரசிகர்கள் பட்டாலும் மட்டுமே வந்து வெற்றிக்கு உதவுமானா உதவாது. அதை தாண்டி ஓட்டு வேணும். பஞ்சு டைலாக் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிவிட்டு அது ரசிகர்கள் கைத்தட்டதான் செய்வாங்க. அதை தாண்டி இருக்கிற நடுநிலை வாக்காளர்கள் அவங்க என்ன செய்வாங்க? உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல. அவருடைய வருமானம் 35 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு, 500 கோடி வாங்குறாரு, 1000 கோடி வாங்குறாரு. 1000 கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஒரு வருஷம் முழுவதே அவருடைய வருமானம் 35 கோடி தான் கணக்கு அமைச்சிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? உண்மையா பொய்யா? இது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னொன்று செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை அழிவு பாதையில் கொண்டு போகிறதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. என்னைக்கு வச்சார் அவர் என்னைக்கு நீக்கினாங்களோ அன்னையிலேருந்து வச்சுருக்கிறார். நீக்கினவர் வேற என்ன வைப்பார்? நீக்கினவர் அதானே வைப்பார். சரி, நீக்கின 2வது நாள் என்ன பேட்டி கொடுத்தாரு? எடப்பாடியார் அழிவு பாதையில் வச்சுருக்கிறார் சொன்னார். எடப்பாடியார் தான் எனக்கு தலைவர், என்னை போய் நீக்கிட்டார, எனக்கு 2 நாளாக எனக்கு தூக்கமே இல்லை. அப்போது அந்த தூங்காத போகிறது தான் அவருக்கு யார் தலைவர்? எடப்பாடியார் தான் தலைவர். அப்புறம் எப்படி இப்போ சொல்லுவார்? சொல்லுங்கள். அவரோட பாவம், அவரோட கஷ்டமான நிலைமைக்கு போய், அதாவது ஒரு சீனியர்னால் பரவாயில்ல, அரசியல் அனுபவம்னா பரவாயில்ல, அந்த எதுவுமே இல்லாத அவர் விஜய்கிட்ட போய் நிற்கிறாருன்னா அவருடைய வயசுக்கு, அதுவும் அங்கே பக்கத்து சீட்டு கூட கிடையாது, 3வது சீட்டு 4வது சீட்டு தான். இதுக்கு தானே போய் நின்றார் அவர். அப்புறம் என்ன செய்வீங்க? அதனால் அவரெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம விமர்சனம் பண்ணுறதே வந்து வேஸ்ட். ஏன்னா அவர் வந்து இப்போ அவர் போனார்னா அவர் பின்னாடி ஒரு 10-20 எம்எல்ஏ போயிருக்கணும், ஒரு முன்னாள் அமைச்சருங்க ஒரு 4-5 பேர் போயிருக்கணும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு 8-9 பேர். ஏன்னா அதிமுக 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. அந்த காலத்துலலாம் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 77லேருந்து ஒரு எம்எல்ஏ. நடுவில் ஒரு தடவை இல்லை, 2001 இல்லை. எதுக்கு? அந்த குற்றச்சாட்டு
இது மலைவாழ் மக்களை பண்ண குற்றச்சாட்டு அது அப்போ இல்லை. அப்புறம் ஒரு தடவை வந்து அவருக்கு சொந்த பிரச்சனை ஒன்று, அப்போது அவருக்கு அமைச்சர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க. மற்ற நேரத்திலலாம் அவர் பதவியில் இருந்தார். அவர் சொத்து குவிப்பு வழக்கு ஒரு தடவை அதில் வந்து தீர்ப்பு வந்துச்சு, அதனால் அவர் இருக்க முடியல அந்த நேரத்தில். அதனால் இதெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் எம்எல்ஏவாக இருந்தார்ல, அவர் கட்சியை விட்டு போகிறாருன்னா அவர் பின்னாடி எவ்வளோ பேர் போயிருக்கணும்? 4 பேர் கூட போகல. அவர் கூட இருந்த ஒரு எம்எல்ஏ வேட்பாளரே எம்எல்ஏவே வந்து திருப்பி வந்து எடப்பாடியார்கிட்ட சேர்ந்துட்டார். அதனால் அது ஒரு கணக்கே கிடையாது. செங்கோட்டையன் அங்கே இருப்பை தக்க வைக்கணும் எப்படியாச்சும். ஏன்னா அவர் பகுதியிலே வந்து ரசிகர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, விஜய் ரசிகர்கள். நாங்கள் காலகாலமாக உழைச்சி விஜய்க்காக போராடி, விஜய் அரசியலில் இல்லாத நேரத்தில் கூட எங்கள் சொந்த துட்டை போட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்து அவரை ஸ்டாராக நாங்கள் கொண்டு வந்து அவ்வளோ உழைச்சி நாங்கள் வச்சுருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் ஆளுங்களை நிர்வாகிகளாக போட்டிங்கன்னா அப்போ நாங்கள் என்ன செய்யுது கேட்பாங்கல்ல. ஏன்னா மற்ற கட்சின்னா அனுபவம் இருக்கிற கட்சி, ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கிடைக்கும். அந்த கட்சி புது கட்சி, அந்த ரசிகர்கள் புது ரசிகர்கள். இவ்வளோ காலம் உழைச்சதை இன்றைக்கி தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு அவங்க கனவோடு இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்து எங்கள் நிர்வாகிக்கெல்லாம் பதவி போடணும் எப்படி போடுவாங்க? அங்கே சிக்கல் இருக்கிறார் அவர். அப்போ எவ்வளோ திட்டினாலும் இங்கே திட்டினா தான் அவருக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. ஒன்றும் இல்லை. அவர் கூட விஜய் என்ன சொல்கிறாரு? எம்ஜிஆர் ஊழல்வாதி தானே சொல்கிறாரு, ஜெயலலிதா ஊழல்வாதி தானே சொல்கிறாரு. அதிமுக ஊழல் சக்தின்னா என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ஊழல் செய்தோம். அவர் தான் ஜெயலலிதா படத்தை பாயிண்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு கூட. சொல்லுங்கள், அவர் தானே பதில் சொல்லணும். அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? அப்போ விஜய் இப்படி சொல்கிறாருன்னா அதிமுகவை பற்றி இவ்வளோ இதாக பேசுகிறாருன்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். கருணாநிதியை கூட சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. கருணாநிதி எப்படிங்க ரோல் மாடல் சொல்லுவீங்க? நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஏதாவது ஒன்றுத்துக்கு சொல்லணும். ஒன்று ஊழல் கட்சின்னு சொன்னார்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், இல்லைனா அவங்க ரோல் மாடல் சொல்லிட்டு கூடவே கருணாநிதியும் ரோல் மாடல் சொன்னால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். எதுவுமே தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் உட்காந்துருக்கார் அவர். வேறு என்ன பண்ணுறது பாவம் அவருக்கு. இந்த தடவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோக்க போகிறார். அதிமுக பொறுத்த வரைக்கும் அங்கே சொல்கிறாங்க, அப்பா எவ்வளோ காலம் எங்களை வந்து ரொம்ப வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணியிருந்தார் அவர், அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து அப்பா நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு நாங்கள் களத்தில் இறங்கிடுறோம்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் தொடர்ச்சியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தானே வெற்றி பெற்றுட்டு வர்றாரு. அவர் இந்த தேர்தலில் தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர் வெற்றி பெற்று வர்றாரு, அதிமுக வெற்றி பெற்று வருதா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அப்போ அந்த எம்ஜிஆருக்கு அந்த வெற்றி கிடையாது, ஜெயலலிதா அம்மாவெல்லாம் ஜெயிக்கல அவர். அவருக்கு அந்த தொகுதியில் வந்து எல்லாரும் அப்படிதான். நெடுஞ்செழியனுக்கு என்ன செல்வாக்கு? சரி, இது டிடிவி தினகரனுக்கு ஆர்கே நகரில் என்ன செல்வாக்கு? அப்படி பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகலேருந்து அமமுகவுக்கு போனார், அமமுகலேருந்து திமுகவுக்கு போனார். அப்போ அதிமுகவின் முகமாக பார்க்கக்கூடிய செந்தில் பாலாஜி என் கரூரில் வெற்றி பெற்றாரு. கரூரில் இதுக்கு முன்னாடி வேற யாரும் வெற்றி பெற்றதே கிடையாதா? சொல்லுங்க. அப்போ செந்தில் பாலாஜி வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வாழ்வு கொடுத்தவரை அவர் தான்றீங்களா? நான் அந்த தொகுதியில் எந்த தொகுதிக்கு யாருக்கும் செல்வா? அப்போ தனியாக நிற்க வேண்டியதானே அவர். ஏன் இப்போ திமுகவில் போய் நிற்கிறாரு? சொல்லுங்க, தனியாக நிற்க வேண்டியதானே அது. அதனால் தனிப்பட்ட இப்போ அதுதான் திமுகவில் இப்போ அதுதான் புழுங்கின்னு இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 8 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவங்க அங்கே இருக்கிறோம். அப்போ கரூரில் வந்து திமுக வேலையே செய்யலையா? கடந்த காலத்தில் கரூரில் திமுகவுக்கு மெம்பரே இல்லையா? சொல்லுங்கள். இப்போ செந்தில் பாலாஜி தான் திமுக அங்கே நிற்க வச்சிருக்காருன்றீங்க, அப்படிதானே அர்த்தம்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு அங்கே செல்வாக்கு இருக்கா, அதனால திமுக அங்கே நிற்க வச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா திமுகவுக்கு செல்வாக்கு இல்லையா? அதுதான் கேள்வி. திமுகவுக்கு அங்கே செல்வாக்கு, திமுக தன் பக்கம் இழுத்துக்குச்சு. செல்வாக்குரிய நபர் எப்படிமா திமுக தன் பக்கம் இழுக்கும்? அப்போ திமுகவுக்கு செல்வாக்கு இல்லையா? செல்வாக்குன்றது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பெரிய செல்வாக்கு இருக்காது. ஒரு 500 ஓட்டு கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ பார்த்துருக்கீங்களா? செல்வாக்கு உள்ளவர் உங்கள் ஏரியாவில், இப்போ உங்கள் ஏரியாவில் எடுத்திங்கன்னா எத்தனை பேர் போன எலெக்ஷன் இருந்தாங்க? எம்எல்ஏ எலெக்ஷனில் தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. திமுகவில் நின்றவர் தெரியும், அதிமுகவில் நின்றவர் தெரியும், இல்லை பிஜேபியில் இருந்தவரோ காங்கிரஸில் இருந்தவரோ இது தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 18 பேர் நின்றுருப்பாங்க. அந்த 18 பேரில் அந்த பகுதியில் பெரிய அளவில் செல்வாக்கூடிய ஒரு டாக்டர் நின்றுருப்பார், ஒரு என்ஜினியர் இருந்திருப்பார், ஒரு சமூக போராளி இருந்திருப்பார், 200 ஓட்டு வாங்கியிருப்பார். நாவலர் நெடுஞ்செழியன் மயிலாப்பூரில் நின்றார், ஜெயலலிதா அம்மா விட்டு வெளியே வந்து. நெடுஞ்செழியனோட செல்வாக்கு யாருக்கு இருக்கும்?
பேரறிஞர் அண்ணாவே அவரை கூப்பிட்டார்ல, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்டார்ல. உன் கீழ் பணிபுரிய காத்திருக்கிறேன்னாரு பேரறிஞர் அண்ணா. நீ தலைவராக இருந்து நான் உன் கீழே இருக்கிறேன்னாரு. அப்பேற்பட்ட நடமாடும் பல்கலைக்கழகம். ஜெயலலிதா விட்டு வெளியே போனார், 4 அணின்னு ஆரம்பித்தார். தினமர சின்னன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் எண்ணிதார் 400 ஓட்டு வாங்கினார். அவர் எதிர்த்து நின்ற எஸ்வி சேகர் 800 ஓட்டு வாங்கினார் சுயேட்சையில். 400 ஓட்டு வாங்கினவர் 3 மாதத்தில் மறுபடியும் அதிமுகவில் ஐக்கியமாயிட்டார். ஜெயலலிதா மாட்டு வருத்தம் தெரிவித்து சேர்ந்துட்டார். இன்னொரு 3 மாதம் 6 மாதத்தில் தேனியில் நிற்க வைக்கிறாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மா. யாரை? இது நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம். மயிலாப்பூரில் 400 ஓட்டில் வாங்கினவர், மொத்தமே 400 ஓட்டு வாங்கினவர். 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாருங்க தேனியில். அப்போ அவரோட செல்வாக்கா? தனிப்பட்ட செல்வாக்குன்றது பெரிய அளவில். கட்சி சின்னம், கட்சியோட தலைவர், அவங்களுக்கு தான் ஓட்டு வரும் ஒழிய தனிப்பட்ட நபருக்கு வந்து அது 100 ஓட்டு 200 ஓட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 100 ஓட்டில் ஜெயிச்சார், 200 ஓட்டில் ஜெயிச்சார்னா சொந்த செல்வாக்குலாம். 1 லட்சம் ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு, 50,000 ஓட்டு, 10,000 ஓட்டுனா அதெல்லாம் சொந்த செல்வாக்கு பெருசாக கிடையாது அப்படின்றது தான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது. திருநாவுக்கரசர் அதிமுக ஓட்டு போயிட்டார்ல, கட்சி கரைஞ்சிச்சா? எஸ்டி சோமசுந்தரம் போனார், ஆர்.எம். வீரப்பன் போனார், அனிதா ராதாகிருஷ்ணன் போனார், நம்ம இவர் போனார் ஏவா வேலு, கட்சி என்னாச்சு? கண்ணப்பன் போனார், சேகர்பாபு போனார், கட்சி என்னாச்சு? திமுக விட்டு வைகோ போனார், திமுக விழுந்துச்சா? சொல்லுங்கள், திமுக காலி ஆயிடுச்சா? அப்போது வைகோ தானே செல்வாக்கு, சொல்ல முடியுமா? தனிப்பட்ட நபர் போகிறதெல்லாம் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் செங்கோட்டையன் போலவருக்கு போகும்போது வந்து அது ஒன்றுமே தெரியாது. ஒரு கடல்லேருந்து ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றுன மாதிரி தான். கடல் வத்திரோன்ற மாதிரி தான். அதனால் அதிமுகன்ற ஒரு கடலை வந்து இந்த மாதிரி ஒன்று சாதாரண விஷயங்கள்லாம் அதை ஒன்றும் பண்ணவே முடியாது. அவ்வளோதான். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தாவேகா கட்சிக்கு தனித்து நின்னாலே 18% ஓட்டு வங்கி அவங்க வச்சிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையில ஒரு பிளவு ஏற்படும் என்ற வகையில தான் அவர் சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு 18% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி எந்த கட்சியில் இருக்கார்? காங்கிரஸ். இப்போ 2024 தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு இந்தியாவில் எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொன்னாரா? இல்லை. தன்னுடைய கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு கணிக்க முடியாதவர் அடுத்த கட்சியை எப்படி கணிப்பார்? இது வந்து திமுக மேலே இருக்கிற வெறுப்பில் பேசுறது, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து திமுக மேலே ஒரு வெறுப்பு. திமுக நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்குது தமிழ்நாட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 63 சீட்டு கொடுத்தவங்க, அடுத்தது 48, அப்புறம் 41, அப்புறம் 25க்கு வந்துட்டாங்க. இப்போது சீட்டு 25 சீட்டை கொடுத்து நம்மளை இந்த விட அதையும் கொடுப்பாங்களோ தெரில. ஆனால் மத்தியில் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிக்கின்னு எல்லாம் வளம் கொளிக்கிற துறையாக வாங்கிக்கிறாங்க. அவங்களால தான் போன தடவை ஆட்சியே கவுந்துச்சு இந்த 2G விஷயத்தில். அதனால தான் மோடி அவர்கள் பிரதமராக வந்தார். அவ்வளவு நம்ம அவங்களுக்காக கஷ்டப்பட்டு கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சீட் ஷேரிங் கொடுக்க மாட்டாங்க. நியாயம் தானே அது அவங்க கேட்குறது? ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் கேட்குறது வேறு விஷயம், அவங்க கொடுக்க தேவையில்லைன்றது வேறு விஷயம். திமுகவோ கொடுக்க தேவையில்லை. ஆனால் காங்கிரஸுக்கு எதுன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்துலேயும் ஓமந்தூர் ராமசாமி, குமாரசாமி ராஜா, தந்துகுரி பிரகாசம், பக்தவச்சலம் இவங்க காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மத்தியில் எதிர்கட்சி, சென்ட்ரலில் இந்த தேசத்தோட எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ். ரொம்ப கை கொடுக்குற கட்சி நம்பகத்தன்மையாக திமுகவுக்கு காங்கிரஸ். கணிசமாக சிறுபான்மை ஓட்டு வாங்கி வச்சிருக்கிற கட்சி காங்கிரஸ். சரி, இதுக்கு மேலே மத்தியில் ஆட்சியில் பங்கு கொடுத்த கட்சி காங்கிரஸ். இவ்வளவு உரிமை வந்து காங்கிரஸுக்கு தார்மீக உரிமை கேட்கறதுக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம், திமுக அந்த மாதிரி இது வரைக்கும் அனுபவிக்காத கட்சியும் கிடையாது. இப்போ அதிமுகனா சொல்லலாம், அவங்க நின்றதே வந்து தேர்தலில் கூட்டணிக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு நின்றதே 150லேருந்து 160 தொகுதி, 140 தொகுதிக்கு மேலே தான் நின்றுருக்காங்க. தனியாக 118 ஜெயிக்கணும் பெரும்பான்மை வேணும்னா, மெஜாரிட்டி வேணும்னா 234. ஆனால் 140 150 மேலே தான் நின்றே இருக்கிறாங்க. அதே மாதிரி வென்றதும் 6 முறைக்கு மேலே வென்றதும் எப்படின்னா கண்டிப்பாக 130 140க்கு மேலே தான் ஜெயிச்சிருக்காங்க. கம்மி இதில் சீட்டில் ஜெயிக்கலை. ஆனால் திமுக 96 சீட்டில் ஜெயிச்சு ஆட்சி நடத்திருக்காங்க. 2020 2006 மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாங்கல்ல.
அப்போது மக்கள் அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே, நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் கொடுக்கணும்னு 96 சீட்டு தானே கொடுத்தாங்க திமுகவுக்கு. அதே மாதிரி நின்றதும் அதே மாதிரி தான். 1980 112 இடத்துல தான் நின்றாங்க. 2006 129 இடத்துல தான் நின்றாங்க. அதே மாதிரி 2011 எடுத்திங்கன்னா 119 இடத்துல தான் நின்றாங்க. ஜெயிக்கிறதே 118 வேணும். ஒரு தொகுதி கூட இருந்தாங்க, 119 இடத்துல தான் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு 60 தொகுதி கொடுத்துருந்தாங்களே. ஆமாம், 63 தொகுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க நின்றது. அதே மாதிரி காங்கிரஸ் அதிமுக கூட கூட்டணியில் இருந்துருக்குதுல்ல. எப்பவும் அதிமுக அந்த மாதிரி கம்மியாக நின்றது இல்லைல்ல. இவங்களுக்கு நடந்திருக்குதுன்ற நான் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ அதிமுக ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அதை வந்து அனுபவபூர்வமாக அவங்க பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க அனுபவமாக பார்த்துருக்குறாங்க. அந்த சூழ்நிலை வந்திருக்குது திமுகவுக்கு. அதனால் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. அந்த விஷயத்தில் தான் அவர் கேட்குறாரு ஒழிய விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குது ஏதுன்னு யாருக்குமே எந்த இதுன்னு தெரியாது. ஆளாளுக்கு சொல்லிக்க வேண்டியதான். ஸ்டார்டிங்கில் 5ல் ஆரம்பிச்சது இப்போ 50ல் வந்து நிற்கிறாங்க அவங்க. 50% இன்னும் பார்த்தா சொல்லிவிடுவாங்க, மொத்த ஓட்டும் எங்களுக்கு தான் விடும், ஏதோ 1-2 நாங்களாக போட்டால் தான் மற்ற கட்சிக்கு விடுன்னு கூட அவங்க சொல்லிவிடுவாங்க. அது வந்து கூட இருக்கிறதெல்லாம் கட்சிக்காரங்க இல்லைம்மா, ஸ்ட்ராட்டஜிக் அனலிஸ்ட் தான் கூட இருக்கிறாங்க. யார் இருக்கிறா விஜய் கூட நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய அளவுக்கு அவருக்காக ரசிகர் மன்றத்தில் காலகாலமாக உழைத்த அரசியல் சார்பில்லாத யார் இருக்கிறான்னு நீங்கள் ஒரு தாரில் சொல்லுங்கள். புஷி ஆனந்த் அங்கே எம்எல்ஏக்கு நின்றவர், அவர் ஏற்கனவே அரசியல்வாதி, கட்சிக்கு வந்துட்டார். இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா, அவர் என்னது ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட்டு. அவர் கீழ்மட்டத்தில் களத்தில் எந்த வேலையை பார்த்துருப்பார் அவர். அதுதான் எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் முறையில் வாக்கை சேகரிக்குது இது. அதுமாதிரி நிர்மல் குமார் அதே மாதிரி தான் ஐடி விங்கில் இருந்தவர். இப்போ இதில் யாரை சொல்லுவீங்க? ஒரே ஒரு ஆள் கடைசி கட்டத்தில் போய் சேர்ந்தவர் செங்கோட்டை. இது மட்டும்தான் அரசியல் அனுபவம் தான். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ விஜய்க்கே என்ன ஐடியா கொடுத்துருப்பாங்க? காங்கிரஸ்லேருந்து இது திமுக கூட்டணிலேருந்து காங்கிரஸ் நம்மக்கிட்ட வந்துடும், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. இப்போ அதிமுக கிட்ட சேர்றதுக்கு தயங்குறாங்க, அவங்களாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அதிமுக கூட வெறுப்பில் சில பேர் இருக்காங்க, அதாவது சகோதர யுத்தம் நடத்தின்னு இருக்கிறாங்க, அவங்களாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. அமமுக போல் நம்ம 2வது பெரிய சக்தியாக வந்துடலாம் இப்படின்னு வந்து சுற்றி இருக்கிறவங்க கடந்த காலத்தில் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகி திமுக பக்கம் பெருசாக யாரும் கலையில்லைன்னும் போது அவருக்கு வெறுப்பு வருது விஜய்க்கு. அப்போ ரசிகர்கள் பட்டால் நல்லா இருக்குது, நல்ல செல்வாக்கோடு இருக்குது ரசிகர்கள். ரசிகர்கள் பட்டால் மட்டுமே வந்து வெற்றிக்கு உதவுமானா உதவாது. அதை தாண்டி ஓட்டு வேணும். அதை தாண்டி ஓட்டுனா இந்த வியூகம்லாம் வேணும். இந்த வியூகம்லாம் வந்துரும்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லி வச்சாங்க. இப்போ வரல, எல்லாம் பொய் ஆகுதுன்னு போது எல்லாரும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுதான் அதிமுகவையும் அவங்க எதிர்க்கிறாங்க. மற்றபடி விஜயால் வந்து பெரிய அளவில், ஏன்னா இதை தாண்டி அவர் களத்தில் இருக்கணும், அந்த களத்தில் அவர் இல்லை அப்படின்றது தான் முக்கியம். சார் இன்னொன்று, இப்போ வருமான வரித்துறை வந்து விதித்த 1.50 கோடி அபராதம் செல்லும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் விஜய்க்கு எதிரான மனுவில் டிஸ்மிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் எப்படி பார்க்குறீங்கன்னா, புலிப்படத்திற்கு அவர் என்ன ஊதியம் வாங்கியிருந்தாருன்னா 15 கோடி வாங்கியிருந்தாரு, அதுக்கு கணக்கு காட்டாமல் அதை வச்சுருந்தாரு, வரி ஏய்ப்பு செய்தார் அப்படின்னு வருமானத்துறையினர் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு வச்சு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதான் விஜய் எக்ஸ்போஸ் ஆகினே வராரு. விஜயை பொறுத்த வரைக்கும் 2024 பிப்ரவரியில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்களும் நானும் கூட என்ன எதிர்பார்ப்போம்? தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் உருவாகிறாரு, மக்கள் பிரச்சனைக்காக பேசுவார், மக்களுக்காக வந்து போராடுவார். சரி, சினிமாவில் ஒரு கவர்ச்சி இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்து அறுவடை செய்கிறதுக்கு ஏதாவது வருவார் அப்படின்னு நினச்சோம். அப்போ என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த செப்டம்பரா என்னமோ ஜனநாயகன் படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிடும், டிசம்பரில் வந்துடுவார் 2024. டிசம்பரும் போச்சு, ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சு, லைனாக 1 வருஷம் போயிடுச்சு, களத்துக்கே வரல. மக்கள் பிரச்சனை செலக்டடாக பேச ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எதிர்பார்ப்பு எல்லாமே ஏமாற்றமாக மாறிட்டு போச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் எதை பற்றி பேசுகிறாரு? ஒரு பக்கம் திமுக ஊழல் கட்சி, இது தீய சக்தி. தீய சக்தினா எந்த விதத்தில் தீய சக்தி? அது 40 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக தலைவர் அவங்க சொன்னது, அதை போய் அவர் திருப்பி அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் என்னென்ன பிளவுவாத சக்தி பிஜேபி, எந்த விஷயத்தில் எது 15 வருஷமாக அவங்க ஆட்சி செய்கிறாங்க, அவங்க ஆட்சியில் எது இதெல்லாம் நிர்வாக தவறுகள் அதை சுட்டி காட்டணுமா இல்லையா?
அது எதுவுமே கிடையாதுல்ல. பஞ்சு டைலாக் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிட்டு அது ரசிகர்கள் கைத்தட்ட தான் செய்வாங்க. அதை தாண்டி இருக்கிற நடுநிலை வாக்காளர்கள் அவங்க என்ன செய்வாங்க? உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல. அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லையா? சரி ஒன்றும் வேணாம். நீங்கள் திருப்பரங்குன்ற மேட்டத்தில் என்ன சொன்னார்? இது வரைக்கும் கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை. ஏன் கருத்து சொல்ல? இல்லை, திமுகவும் அரசியல் செய்து பாஜகவும் அரசியல் செய்து, அதனால தாவேக்கா அதில் ஈடுபடாது அப்படின்னு அதை தாங்க அவர் சொல்லணும். அதை தான் அவர் சொல்லணும். அவர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறாரு? அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார்னா அதில் 1000 விளக்கங்களை செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறாங்க. அது அவருக்கே தெரியாது இந்த வார்த்தையில் இவ்வளோ விளக்கம் இருக்குதான்னு. இவங்க அதை டீகோட் பண்ணிக்கிறாங்க உட்காந்து. இந்த மாதிரி வார்த்தை, அது அந்த மாதிரி வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை, இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, இப்படிலாம் ஆனால் அவருக்கே அது தெரியாது. அவர் இல்லை சொல்லணும், இதில் திமுக அரசியல் பண்ணுது, பிஜேபி அரசியல் பண்ணுது, நான் நடுநிலையோடு இருக்க விரும்புகிறேன், அதனால் இந்த விஷயத்தில் இல்லை அவர் சொல்லணும்ல. சொன்னாரா? சரி, கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கலாம்ல. கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல சொல்லுங்கள். ஒரு இன்னைக்கு நாடு ஃபுல்லாக இன்றைக்கி என்னதம் ஒரு பரவலாகுது. ஒருவேளை விஜய் வந்தார்னா மறுபடியும் தமிழ்நாட்டில் லாட்ரி வந்துடும். 2003 நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மா ஒடுக்குன லாட்ரி 20 லட்சம் இளைஞர்களும் ஆண்களும் அடிமையாகி இருந்து தற்கொலை செய்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு நம்பர் லாட்ரிலாம் வந்தபோது அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த லாட்ரி எவ்வளோ, அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு அழுத்தம் வந்திருக்கும், அதையும் மீறி அந்த அம்மா தடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. இப்போ ஒரு வதந்தி மாதிரி ஒரு செய்தி பரவுது இல்லை, ஒருவேளை அவர் வந்தார்னா லாட்ரி மறுபடியும் வரும்னு. அதற்கு பதில் ஏதாவது சொன்னாரா? இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் வரவே வராது, லாட்ரிக்கு நான் எதிராடுவேன், இந்தியாவிலே லாட்ரி ஒழுக்கணும்னு நான் போராடுவேன் சொல்லியிருக்காரா? சொல்லலை. காவிரி பிரச்சனைக்கு மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்கிறாங்களே, இன்னைக்கு வரைக்கும் அதில் முதல் ஆளாக எதிர்த்து நிற்போன்னு சொல்கிறாரா? சொல்லலை. முல்லை பெரியார் அணையை உயர்த்தணும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடனே அதுக்கு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டெல்லாம் ஸ்டாலின்லாம் அங்கே போய் பேசி அவர்கிட்ட கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட அதை ஓகே வாங்கன்னு கேட்கணும்னு சொன்னாரா? சொல்ல. ஏன்னா கர்நாடகாலையும் கேரளாலையும் ஜனநாயகம் ஓடணும், அது முடிஞ்ச பிறகு வேணால் சொல்லுவார். இந்த படத்துக்காக தான் எந்த ஒரு அரசியல் கருத்து சொல்லாமல் இருக்காரா? இந்த 2 கருத்து அதுதான். அதான் இதெல்லாம் பேசணும்ல, இதெல்லாம் ஏன் பேசலை? இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே, ஏற்கனவே காருக்கு, சொகுசு காருக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு இவர் எக்ஸம்ஷன் கேட்டு அதுக்கு நீதிபதி சொன்ன கண்டனம் என்ன தெரியுமா? நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன கண்டனம், வரி என்பது நன்கொடை அல்ல. யார்? விஜய்க்கு சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, 13 ஜூலை 2021 நீதிபதி சொல்கிறாரு, வரி என்பது நன்கொடை அல்ல, அது வரியோருக்கு செய்யக்கூடிய கட்டாய பங்களிப்பு, இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடிய கட்டாய பங்களிப்பு. நடிகர்கள் ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டுமே தவிர ரீல் ஹீரோவாக இருக்கக்கூடாது. சமூக நீதிக்காக பாடுபடுவதாக கூறிக்கொள்ளும் நடிகர்கள் வரி ஏய்ப்பு செய்வதை ஒரு காலம் ஏற்க முடியாது. நீதிபதி 2021 விஜய்க்கு சொன்ன கண்டனம். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ இன்றைக்கி வந்துருக்குதுல்ல, இப்போ இது என்ன 2015-16 அந்த வருஷத்தில் அவருடைய வருமானம் 35 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு, 500 கோடி வாங்குறாரு, 1000 கோடி வாங்குறாரு, 1000 கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துக்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஒரு வருஷம் முழுவதே அவருடைய வருமானம் 35 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? உண்மையா பொய்யா? இது அவர் ஒரு வருஷத்துக்கு 35 கோடி தானே வருமானம். அப்போ சொல்லுங்கள், அது உண்மையாக இருந்தா அப்புறம் எப்படி 200 கோடி வாங்கினார், 500 கோடி வாங்கினார்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். இது இருக்குதா? அதில் புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி கணக்கிலே காட்டல. புலி படத்துக்கு 15 கோடி கணக்கில் காட்டல. அதற்கு என்ன செய்கிறாங்க? 2022 இது நீதிமன்றத்துக்கு போகுது, எல்லா இடத்துலையும் போகுது, 1.5 கோடி அபராதம் விதிக்கிறாங்க, ஃபைன். நீங்கள் கணக்கில் காட்டாததால். அதை ஏற்றுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? சரி, நான் கணக்கில் காட்டலன்றதை ஏற்றுக்கிறாரு, அவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. ஒப்புதல் கொடுத்து நீங்கள் கணக்கு போட்டு சொல்லுங்கள், நான் கட்டுறேன்றார். இப்போ 1.5 கோடி கட்டியாச்சு. 1.5 கோடி அபராதம் போட்டபோது நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இது 2015-16 அப்போது கணக்கு 3 வருஷத்தில் நீங்கள் வெரிஃபை பண்ணி அபராதம் போடணும்.
2019 இந்த அபராதத்தை போட்டிருக்கணும். நான் கணக்காட்டில் உண்மைதான் 5 கோடி நான் கணக்காட்டில் ஏமாற்றிட்டேன். ஆனால் 2019 அபராதம் போட்டிருக்கணும். ஆனால் 2022 போடுறாங்க. அதனால் தவறுன்னு ஒரு நீதிமன்றத்தில் கேட்குறாரு. இப்போ இது என்ன சொல்லுவீங்க? நீங்களே இது விஷயத்தை சொல்லுங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேட்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அவருடைய நிர்வாகிகளோ, அவருடைய ஊழியர்களோ, அவருடைய உதவியாளரோ, அவருடைய தம்பியோ, இல்லைன்னா அவங்க யார், அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டோம். யாருக்கு? கண்டக்டருக்கு, டிரைவருக்கு, மெக்கானிக்கு. அந்த வேலைக்காக வாங்கின காசை, அதுதானே ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு தள்ளுபடியாச்சு. கரெக்டாக என்னாச்சு? நாங்கள் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டோம்னா, நாங்கள் லஞ்சமாக வாங்கின காசை திருப்பி அவங்ககிட்டலாம் கொடுத்துட்டோம்னு நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து பண்ணிச்சு. அதற்கு பிறகு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் எடுத்து அது எப்படி இதை நீங்கள் வழக்கை ரத்து பண்ணுவீங்க? நடைபெற்றிருக்கிறது ஒரு கிரிமினல் தவறு. அந்த கிரிமினல் தவறை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னா எப்படி ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுபோல் இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் ஆமாம் நான் கணக்கு காட்டாதது தவறு தான் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்ட வழக்கு இல்லை இது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ எப்படி விஜய் உத்தமர்னு நீங்கள் சொல்லுவீங்க? இதுக்கு பதில் சொல்லணும்ல. இது போல் நிறைய இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது அவர் மேலே. ஆனால் ஏமாற்றங்கள் தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு ஒழிய மற்றபடி அது கிடையாது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை எடுத்துக்கோங்கம்மா, குறை எல்லா ஆட்சியிலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு பாமர விவசாயி, கடைக்கோடி விவசாயி அந்த பதவியில் உட்கார்றாரு, காலம் அவர் அடையாளம் காட்டி உட்கார வைக்குது, அவ்வளோதான். பெரிய அளவில் ஜெயலலிதாமோ ஜாம்பவான்களோ அவர் அடையாளம் காட்டல. அவர் உட்கார வச்சதும் சான்ஸ் பிரகாரம் தான் உட்கார வச்சாங்க. அவர் ஒன்றும் முதல் நிலையில் உட்கார வைக்கல. சோதனையான கட்டத்தில் வேறு வழி இல்லைன்னு போது அவர் உட்கார வச்சாங்க. ஆனால் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய ஆளுமை இருக்குன்னு யாராவது நினச்சாங்களா? எந்த அளவுக்கு ஆளுமையோட அந்த 4 வருஷம் 3 மாதத்தில் ஆட்சி செய்தார், அதை யோசிச்சு பாருங்க. அப்போது அவர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறார் தெரியுமா, இங்கே எதிர இருக்கிறவங்கள யாருனாலும் இந்த கட்சி தலைவர் ஆகலாம், இந்த எதிர இருக்கிறவங்கள யாருனாலும் முதலமைச்சர் ஆகலாம். என் கூட நிற்கிறாங்க பாருங்கள் மாவட்ட செயலாளர், பேர் சொல்லி சொல்கிறார், இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம், இவர் நாளைக்கு கட்சி தலைவர் ஆகலாம், யாருனாலும் நாளைக்கு ஆகலாம். இந்த கட்சி அப்பேற்பட்ட கட்சின்னு சொல்கிறாரு. இன்னொன்று எல்லா தொகுதியிலையும் எல்லா பிரச்சனையும் பேசுகிறாருல. நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் இப்போ கடைசியாக சொல்லிடுறேன், ஒரே ஒரு உதாரணம். என்டிடிவி பேட்டி எடுத்தாங்க. அது நேஷ்னல் லெவலில் ஒரு ரெக்கக்னைஸ்டு டிவி, ரெப்யூட்டட் டிவி. அவங்க எடுக்கிறாங்கும் போது ஒரு முக்கியமான டிவின் போது எல்லாருமே போட்டி போட்டு சரி நான் பேட்டி கொடுக்க ரெடி அப்படி தானே சொல்லுவாங்க, தயங்க மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களில் நீங்கள் எடுங்க. பின்னாலே தான் வரும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர். பேட்டி எங்கே கொடுத்தாரு? வீட்டில் பேட்டி கொடுத்தாரா, ரகசிய பேட்டி கொடுத்தாரா? ஆஃப்லைன் பேட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது ஆஃப்லைன் பேட்டி? இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். ஆஃப் த கேமரா பேட்டின்னு எங்கன்னா கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால் இவர் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இது ஜேபிஆர் மண்டபத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, அண்ணா உதாரணம் காட்டினார் விஜய். மக்களை நோக்கி செல் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காருன்னார். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பனையுரை நோக்கி வான்றார். யாராக இருந்தாலும் அப்படி தானே சொல்கிறாரு. அது தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பனையுரை நோக்கி வா, அவ்வளோதான். அதுதான் பிரச்சனை. 41 பேர் கரூர் மரணம்னாலும் சரி அந்த லெவலுக்கு போகிறாரு. அதை அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி என்டிடிவியை அங்கே கூப்பிட்டு ஆஃப் த கேமரா எடுக்கணும், அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன ஒப்புதல் கொடுக்குறனோ அதை மட்டும் நீங்கள் வெளியே சொல்லிக்கணும். இது எப்படிங்க பேட்டி? இதையும் என்டிடிவி போய் வீட்டில் எடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலைமையில் ஆகிட்டாங்க பாருங்கள். செய்யலாமா என்டிடிவி? 3 பேர் ஜாம்பவான்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க போய் செய்யலாமா? வேண்டான்னு விட்டுருக்கலாம்ல. அதை போய் எடுத்துகிட்டு அதை கொடுக்குறாங்க. சரி, இன்னொன்று நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டறிக்கை மாதிரி பேப்பரை வச்சுக்கிட்டார். என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியாமல் எப்படி பார்த்து பதில் சொல்கிறாரு. நம்ம பார்த்தோம்ல அது டிவியில் பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்காரா? அப்போ என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை கேள்விகள் முன்னாடியே கொடுக்கப்பட்டதா, இல்லைனா அவர் இப்போ இதை தான் கேட்பாங்கன்னு கணிச்சு ஃபுல்லாக எழுதிட்டு வந்துட்டாரா, ரெடி பண்ணி வந்துட்டாரா, நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது துணை முதலமைச்சர், அவரும் அதே மாதிரி பார்த்து படித்தார். நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் ஒரு விவசாயி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர், அரசு பள்ளியில் தன்னுடைய சிலுவம்பாளையத்தில் படிச்சுட்டு
ஒரு பாமரன், அவங்க அப்பா எம்எல்ஏ கிடையாது, அம்மா எம்பி கிடையாது, அமைச்சர் கிடையாது, யாரும் கிடையாது, எந்த பின்புலமும் இல்லாமல் கீழ்மட்டத்திலேருந்து கிளைக்கழக செயலாளர்லேருந்து உச்சபட்ச பதவிக்கு வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு நேராக வந்து சேரில் உக்காந்து என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஒரு துண்டு சீட்டு கிடையாது, ஒரு குறிப்பு கிடையாது, ஒரு தயக்கம் கிடையாது, வார்த்தைகளில் தெளிவு எல்லாத்துலேயும். கேள்விகள் எப்பேற்பட்ட கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. நம்மளாக இருந்தால் கூட திணறும். கூட்டணி நெருடல்களை பற்றி கேட்கப்பட்டுச்சு. ஊழல், நீங்கள் ஊழல் செய்திருக்கலாமே, அதெல்லாம் கேட்கப்பட்டுச்சு. உங்கள் ஆட்சியில் இருந்த குறை எல்லா விஷயம் கேட்டாங்களா இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல் ஸ்பான்டேனியஸாக பதில் சொன்னாரா இல்லையா? அவ்வளோதான். நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாருங்கள். அப்போ யார் நம்மை ஆளக்கூடிய தகுதி இருக்கிறது அப்படின்றது அந்த ஒரு நிகழ்வுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்போது இதுதான் முக்கியம், அவ்வளோதான். சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.